தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/11/2025 புதன்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் இரவு 12:40 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து கிரகங்களுடைய பார்வை பலன். மனிதர்களின் பார்வைக்கு மகத்துவம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் பார்த்துக்கினே இருந்தா அந்த திருஷ்டி படும். அதனால சிலருக்கு மறுநாள் உடல்நிலை பாதிப்பு வரும், அல்லது அந்த காரியங்களில் தடை வரும். அது மனிதனுடைய பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம். அந்த கதிர்வீச்சு வருது, அது எதனால அப்படின்னா பெருந்தன்மையான மனம் இருக்கவங்களுடைய பார்வை பாதிக்காது. சிறுந்தன்மையான மனம், அதாவது பொறாமை குணத்தோடு இருக்கவங்களுடைய பார்வை பட்டுச்சுன்னா அப்படியே பாதிச்சிருமா. அதுதான் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுங்கிறேன். ஒரு வீட்டில் திருஷ்டிப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா நிலக்கண்ணாடி வைக்கணுமா. வர்றவன் அந்த நிலக்கண்ணாடியில் பார்த்தா இவனுடைய அந்த என்னென்ன மாதிரி நினைக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கே திரும்பி ரிட்டர்ன் ஆகிரும். இவங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டில் அப்படிம்பாங்க. பொதுவாக கண்ணால் பார்க்கறதுக்கு நயன தீட்சைன்னு ஒன்று ஞானிகள் பார்த்தாலும் சரி, அது நயன தீட்சை, கண் மூலமாக தீட்சை வழங்குறது. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கே, மீனாட்சின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா மீன் போன்ற ஆட்சி செய்யக்கூடிய இது, அல்லது மீன் வெளியே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. மீன் தடாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தாய் மீன் முன்னாடி போகும், நூற்றுக்கணக்கான மீன் குஞ்சுகள் பின்னாடி போகும், பசியோட துடிச்சுக்குன்னு போகும். ஆனால் இந்த பெரிய மீன் இருக்கே கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் போனோடனே பின்னோக்கி பார்க்கும். அது பார்த்த உடனே அந்த மீனுக்குள்ள பசி பூரா அடங்கிடுமா. பார்வையாலே பசியை அடக்கக்கூடிய ஆற்றல் அந்த மீனுக்கு உண்டுங்கிற. அது மாதிரி மீனாட்சியை நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு என்ன தேவையோ அது பூரா கொடுத்துருவோம். அதனுடைய பார்வையை நம்ம மீது பதியணுங்கிற நயன தீட்சைங்கிறத நீங்கள் அதில் கண்டுக்கலாம். அது மாதிரி கிரகங்களுக்கும் காந்தாரி கர்ப்பபங்கம்னு ஒரு திரைப்படம் கூட வந்துச்சு. காந்தாரி அந்த கண் வீச்சாலே துரியோதனுடைய உடல் முழுவதையுமே பார்ப்பா. அந்த உடல் முழுவதும் வைரம் பாஞ்ச உடலா மாறிடும். ஆனால் நாரதர் இடையில நீ அப்படி போய் நிற்கக்கூடாது, மகனாவே இருந்தாலும் இத்தனை நாள் கண் கட்டி இருந்தவ இப்போ திறந்து பார்க்குறா, முழு கதிர்வீச்சு மேலப்படும், சில இடங்கள்ல நீ வாழை இலையால மறைச்சுக்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த இடங்கள் வலிமை இழந்து போயிருக்கு அவருக்கு. ஆகையினாலே பொதுவாக தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் எல்லாம் நயன தீட்சை கொடுப்பார்களாம். இந்த கண்ணால பார்க்குற மாதிரி கிரகங்களுடைய பார்வை இருக்கே, இந்த கிரகங்களுக்கும் சில கிரகங்களுக்கு 7ஆம் பார்வை, சில கிரகங்களுக்கு 3ஆம் பார்வை, சில கிரகங்களுக்கு 5ஆம் பார்வை இருக்கு. எந்த கிரகம் எந்த பார்வையால பார்க்கிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை புரட்டி பார்க்கிற பொழுது சரி இந்த கிரகம் இந்த கிரகத்தை பார்க்குது, அதனால இந்த பார்வை பலனுக்கு நம்ம வலிமை ஊட்ட என்ன செய்யலாம்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி எல்லாம் தொடர்ந்து கிரகங்களின் பார்வை பலனை இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சொத்துக்கள் வாங்கும் முயற்சியிலே கவனம் செலுத்துகின்ற நாள். சொந்தங்களின் வாழ்த்துக்களை பெறுவீர்கள். செவ்வாய் பலமாக இருக்கிறார், ஆரோக்கியம் சீராகும், தொழில் முன்னேற்றம் உண்டு, நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகிறது. இன்று நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் 2 மடங்காக உயர்கின்ற நாள். வாழ்க்கை பாதையிலே உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எல்லாம் அகலும், வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகுவார்கள், தொழில் உத்தியோகத்திலே நல்ல மேன்மைகள் உண்டு, சக பணியாளர்களின் ஆதரவோடு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். செவ்வாய் பார்வை இருப்பதனாலே வீடு வாகனம் வாங்குவதற்காக ஏதேனும் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். தனவரவு எவ்வளவு வந்தாலும் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சனியின் பலம் கொஞ்சம் வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே ஓரளவு நீங்கள் மனதிற்கு ஏற்ற விதத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இயலும். எதுவுமே பொதுநலத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். நீங்கள் விரும்பிய பொறுப்பு கிடைக்காவிட்டாலும் ஏதேனும் ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு. என்ன இருந்தாலும் இன்றைக்கு 2லே குரு இருக்கின்றார். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். அதற்கு அறிகுறியாக இன்று கிழமை புதன் என்பதனாலே அனுமனை நீங்கள் வழங்குவது நல்லது. கடகராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் இன்றைக்கு மங்கள செய்திகள் மனை தேடி வரும். மறக்க முடியாத சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. அதே நேரம் மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்பால் தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். இந்த நாள் ஒரு இனிய நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். தொலைபேசி வழி தகவல் தொழில் புரிவதற்கு உறுதுணையாக இருக்கலாம். விரயஸ்தானத்திலே கூறியிருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் சில விரயங்கள் உண்டு, எதிர்பாராத விரயங்களும் உண்டு. என்ன இருந்தாலும் இந்த அயல் நாட்டிலோ அல்லது அயலூரிலோ இருக்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. சப்தமஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். கடன், கடமை ஆகியவற்றை செய்து முடிப்பதற்கு வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த நாள் இனிய நாளாக அமைய ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கன்னிராசினியர்களே, விரயஸ்தானத்தில் கேது. பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் நிறைவேறும். அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய இடத்திலிருந்தும் அயல்நாட்டிலிருந்தும் பணிபுரிவதற்கு அழைப்புகள் வரலாம். 2 சுக்கிரனும் புதனும் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சி கடலில் மிதக்கப் போகின்றீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு பயணம் பலன் தரும் விதம் அமையும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொற்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். மக்கள் செல்வங்களாலும் மகிழ்ச்சி உண்டு. மாற்றுக்கருத்துறையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று நினைப்பீர்கள். அதாவது தொழில் கூட்டாக இருந்தவர்கள் நண்பர்களை விட்டு விலகி தனித்து இயங்கலாமா என்று இருப்பீர்கள். சூரிய பலம் இன்றைக்கு நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, சந்தித்த நண்பர்களும் உங்களுக்கு சந்தோஷமான தகவல்களை கொடுப்பார்கள். அதிகாலையில் வரும் அலைபேசி விட தகவலும் நல்ல தகவலாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் சந்தித்த நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் கூட கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளையும் உங்களுக்கு வழங்குவார்கள். அதிகார அந்தஸ்திற்கு நீங்கள் உயர்த்தப்படலாம். குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவது மிக 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 யோகம். குரு சந்திர யோகம் மாதிரி குரு செவ்வாய் பார்த்தால் குரு மங்கள யோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. எனவே இல்லத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியம் இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அதே நேரத்தில் பணப்புழக்கமும் நன்றாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். சேமிப்பு கரையலாம். வீடு கட்டுவது பாதியிலேயே நிற்கும். பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். மனக்லேசங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். கொடுத்த கடன்கள் வசூலாகும். குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். அதே நேரத்தில் 2 ராகு இருப்பதனாலே நீண்ட நாளாக வராத பாக்கிகள் இப்பொழுது உங்களுக்கு வசூலாகலாம். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ஜென்மச்சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வரலாம். என்ன இருந்தாலும் பிறரை நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம். குறிப்பாக உத்தியோகத்தில் நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைத்தால் உங்கள் மீது ஏதாவது சிக்கல்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வளர்ச்சி அதிகரிக்கின்ற நாள். வழிபாடுகளிலும் கவனம் அதிகம் செலுத்துவீர்கள். துன்பங்கள் தூர ஓடுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரப்போகிறது. பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். நேற்று நடைபெறாதிருந்த காரியம் இன்று நடைபெற்ற மகிழ்ச்சியை வழங்கும். அஷ்டமத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பதால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. ஆனால் சுக்கிரன் மறைந்திருப்பதும் ஒரு வழிக்கு நன்மைதான். அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருப்பதால் விபரீத ராஜயோக முறையில் செயல்படும். 6, 8 ஆகியவை இணைந்திருப்பதனாலே இன்று நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலும். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். இன்றைக்கு இதை செய்வோமா, அதை செய்வோமா, இந்த தொழிலை மாற்றம் செய்வோமா, புதிய தொழில் தொடங்குவோமா என்றெல்லாம் பலவித குழப்பங்களில் இருப்பீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.